ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிகே பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் தான் ஒரு அருமையான வீடை தான் நம்ம பார்க்க போகிறோம். அருமையான வீடுனா பார்க்குறீங்க, பார்த்தாலே அப்படி ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பறக்கை சொல்லுவாங்க, கோட்டார் பறக்கை ஜங்ஷன். அதிலேருந்து காதராசுத்திரி அப்படி வெள்ளாடிச்சோடு அப்படி போகும்போது பறக்க வந்துடும். நம்ம நாகர்கோயிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் தான் இருக்குது. பறக்கை ஜங்ஷனில் தான் இருக்குது. பாருங்கள், அப்படி ஒரு பிரம்மாண்டமாக வீடு இருக்குது. இது 2 சைடும் நமக்கு பாதை அப்படி ஒரு கரு ஷேப்பில் வரும். ஃப்ரண்டேஜ் பாருங்கள். இந்த பெட்ரூம் 3 பெட்ரூம் கொண்ட வீடு தான். இந்த ரோடு பார்த்திங்கன்னா எனி டைம் பஸ் வசதி, ஒரு 1 ஹவருக்கு ஒருக்க பஸ் வசதி உள்ள ஏரியா தான். பார்க்குறீங்க, கார் பார்க்கிங் பார்க்குறீங்க. அழகாக ஒரு சின்னதாக ஒரு ஷிஃப்ட் அந்த மாடலில் ஒரு காரும் 2 டூ வீலரும் விட்டுக்கலாம். நீங்கள் பார்க்கும்போது இது செட் பேக்கெல்லாம் சுற்றி வரலாம், 3 பக்கமும் சுற்றி வந்துக்கலாம். நீட்டாக அது மாதிரி தான் பிளான் பண்ணி கட்டிடுங்க. செட் பேக்கெல்லாம் விட்டு பியூர் டீ கூட்டு வச்சு தான் பண்ணியிருக்காங்க. பாலிஷ் எல்லாம் போட்டு வேலையெல்லாம் முடிஞ்சுது. இது வீடியோ கொஞ்சம் முன்னாடி எடுத்தது. கார்பெட்லாம் போட்டு, கார்பெட் போடல, அது கார்பெட் டைல்ஸு. கொஞ்சம் மாடலாட்டு கிச்சன். நீங்கள் பார்க்குறது கிச்சனு ஹால். இது ஒரு பெட்ரூமு. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸ்டேர் கேஸ் பார்த்தீங்கன்னா அப்படி ரவுண்டிங்லேயே வரும், பார்க்க நீட்டாக இருக்கும். ஃபால் சீலிங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா இது உங்களுக்கு ஒரு அப்ரூவல் லேண்டு. டிடிசிபி அப்ரூவலில் இது கவர்மெண்ட் நமக்கு பஞ்சாயத்தில் தரக்கூடிய அப்ரூவல் தான். லேண்டுக்கும் இருக்குது, வீட்டுக்கும் இருக்குது. பார்க்கிங்க இன்னும் பாருங்கள், ஒரு சூப்பரான ஒரு வாஷ் பேஷன் ஏரியா. கிளாஸ் எல்லாம் வச்சு அதுக்கு ஒரு கபோர்டெலாம் போட்டு, கிச்சனும் அந்த சைடும் டேபிள் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு லெஃப்ட் சைடு டேபிள் கொடுத்துருக்காங்க. நீட்டாக பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இது பேக்கில் போகக்கூடிய ஏரியா தான். பேக்லேயும் உங்களுக்கு வாஷிங் ஏரியா மாதிரி எல்லாம் செட் பேக்கில் ஒரு 5 அடி வீதி இருக்கும். பேக்கை டைலெல்லாம் போட்டு கொடுத்துருவாங்க. கலர்லாம் நீட்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு பெட்ரூம். இது பார்த்திங்கன்னா 10க்கு 11 சைஸில் இருக்குது. 10க்கு 11 சைஸ்னால ஒரு பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது அப்படியே ஸ்டேர் கேஸில் நம்ம மேலே போகிறோம். பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலே போனோடனே ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா இது ஒரு 10க்கு 16 சைஸில் போட்டிருக்காங்க. அப்புறம் இன்னொரு பெட்ரூமும் உங்களுக்கு அதுவும் ஒரு 10க்கு 11 சைஸில் குறைஞ்ச ஏரியாலே உங்களுக்கு ஒரு 3 பெட்ரூம் வச்சு நீட்டாக பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் பார்க்குறீங்க, 2 டேப்பு கொடுத்து பார்த்தீங்களா, 2 டேப்பு கொடுத்துருக்காங்க. அதே பெட்ரூமுக்குள்ளே சிம்பிளாட்டு அதே பாத்ரூமில் சிம்பிளாக ஒரு பாத்து டப்பு, அதுக்குள்ள ஒரு சிங்கிள் யூனிட்டு டபிள்யூசியும் கொடுத்துருக்காங்க. காம்பேக்டாக பண்ணியிருக்காங்க. இது இன்னொரு பெட்ரூம் பார்க்குறீங்க. எல்லா பெட்ரூமே கொஞ்சம் ஸ்பேசியஸாக தான் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் வீடு. பாருங்கள், இதே மாதிரி உங்களுக்கு வீடு கட்டணுனாலும் சரி, ஒரு லேண்டு வாங்கினாலும் சரி, அப்புறமாட்டு லேண்ட் அப்ரூவலு எல்லாமே நம்ம கம்பெனியை கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நம்ம கம்பெனி சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. மெயின்டெனன்ஸ்னாலும் சின்ன மெயின்டெனன்ஸ்னாலும் நமக்கு கூப்பிடுங்க, பண்ணி கொடுக்கலாம். லேண்டு வாங்குறது விற்கிறது எதாக இருந்தாலும் கம்பெனியை கான்டாக்ட் பண்ணுங்கள், பண்ணிக்கலாம். இது கிரவுண்ட் ஃப்ளோர் ரூஃபு போர்ட்டிகோ பார்த்துக்கோங்க. நீட்டாக ஒரு ஊஞ்சலும் கொடுத்துருக்காங்க. ஸ்டீல்லே பண்ணி அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணி நீட்டாக கொடுத்துருக்காங்க. பார்க்குறீங்க, ரோடு தான் 2 சைடுமே நமக்கு ஃப்ரண்டேஜ் கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 60 அடிக்கு மேலே இருக்குது. தேவைன்னா நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உடனே. ரேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 65 லட்சம் சொல்கிறாங்க. கொஞ்சம் நெகோஷியபிள் பண்ணி கொடுப்பாங்க. கண்டிப்பாக வாங்க, கான்டாக்ட் பண்ணுங்கள், நீட்டாக முடித்து கொடுப்போம். இது ரூஃபு, ஃபஸ்ட் ஃப்ளோர் ரூஃபு தான், மொட்டை மாடி. நீட்டாக தரவோடெல்லாம் போட்டு ரெட் பெயிண்டிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. 6 லிட்டர் டேங்க் இருக்குது. பக்கத்தில் சுற்றி வீடு இருக்குது. பக்காவாக இருக்கும்.